வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் கீழே எக்ஸ்பெக்டட் கொஷின் அனாலிசிஸை நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோலையும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷினை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாட் ஆர் த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஃபார் அ சிவில் சர்வெண்ட் அக்கார்டிங் டு யூ? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான குவாலிட்டிஸை சொல்லுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வி இதே ஃபார்மேட்டில் வரலாலும் இந்த சாராம்சத்தை வச்சு யூபிஎஸ்சி போர்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு 1 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி அப்படின்னு கூட கேட்கலாம், இல்லது இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 முக்கியமான குவாலிட்டிஸை நீங்கள் மனசில் வச்சு இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் இதை நோட் பண்ணி வைக்கணும். இந்த குவாலிட்டிஸ் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் போர்டுக்கு முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணணும். சரி, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அதை பார்ப்போம். நிறைய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் இதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி மெக்கானிக்கலாக இந்த கேள்விக்கு போர்டுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுவாங்க. சார், வி நீட் ப்ராபிட்டி, இன்டெகிரிட்டி, வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ் இப்படிலாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட், இந்த மாதிரி மெக்கானிக்கலாக ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்கள் நாலேஜை ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுடைய விஸ்டமை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விஸ்டமை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஓவரால் லார்ஜர் நாலேஜை ப்ராக்டிக்கலாக வெளிக்கொணர்ந்து வரணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ மெயின்ஸ் பாணியில் ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்போது ப்ராபிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் அங்கே பேசாதீங்க. அப்படியே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை சொன்னாலும் அது சரியான ஆன்சர் கிடையாது. உதாரணத்துக்கு இன்டெகிரிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. இன்டெகிரிட்டினா என்ன? நேர்மை. இன்டெகிரிட்டியை சுற்றி வர கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபிட்டி, ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் இதெல்லாம் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான குவாலிட்டியா? ஒரு முக்கியமான குவாலிட்டி தான். ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக அங்கே பேசக்கூடாது. இந்த குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே இருக்கணும், எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும். ஒரு பீச்சில் சுண்டல் விற்கக்கூடிய ஒரு நபர், அவரை நான் இன்ஃபீரியராக சொல்ல, எக்கனாமிக் ஸ்டாட்டஸ் வச்சு பார்க்கும்போது வீக்காக இருக்கார், பவர் வச்சு பார்க்கும்போது அவர் கையில் அந்த அளவுக்கு பவர் இல்லை. இந்த ஒரு நபருக்கு இன்டெகிரிட்டி இருக்கும்ல, அந்த ஃபுட்டை ஹைஜீனிக்காக விற்கணும்னு அவர் நினைப்பார். முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரைஸில் முடிஞ்ச வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஏமாற்ற மாட்டார். இந்த மாதிரி இன்டெகிரிட்டி இந்த நபர்களுக்கே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சிவில் சர்வெண்ட் இது கண்டிப்பாக இருக்கணும். இதை போய் அங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு மோஸ்ட் பேசிக் குவாலிட்டி, யூனிவர்சல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ட்ரூத்ஃபுல்னஸ், ஹானஸ்டி இதெல்லாம் அங்கே பேசக்கூடாது. எல்லா மனிதர்களும் ட்ரூத்ஃபுல்னஸை ஃபாலோ பண்ணணும். சொல்லப்போனால் ஆன்டி சோஷியல், இல்லீகல், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற சில நபர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு கொலை செய்யக்கூடிய ஒரு நபர், ப்ரொஃபஷனல் ஹிட்மேன், அவருக்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி இருக்கும். அவரே சில வேல்யூஸை ஃபாலோ பண்ணுவார். யாரை சாகடிக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் போய் சாகடிப்பார். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் பண்ண மாட்டார். விமன், சில்ட்ரன் இவங்களை அவர் ஹார்ம் பண்ண மாட்டார். ரைட்டா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இதில் மனசில் வைக்கணும். மெக்கானிக்கலாக ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்குது? சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இதுவே பெரிய விஷயம். இதுவே அவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் ஃபேவர் கிடையாது, இதெல்லாம் கம்பல்சரியாக ஒரு சிவில் சர்வெண்ட் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஒரு கொலோனியல் மைண்ட் செட்டில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறதே நான் செய்யக்கூடிய ஒரு ஃபேவர், இதை நான் ஸ்பெஷலாக எக்ஸிபிட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் இருக்கிறதே பெரிய விஷயம், என்னை எல்லாரும் பாராட்டுங்க அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கணும்னா உங்கள் ஆள் மனசுலேருந்து வரணும். நீங்கள் உண்மையாலேயே ரியலைஸ் பண்ணி சொல்லணும். அப்போ 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக, வேல்யூ பேஸ்டாக, லாஜிக்கலாக, அதே டைமில் அப்ளைடாக இருக்கும். இப்போ என்ன கேட்டால் நான் இந்த 2 முக்கியமான குவாலிட்டிஸை சொல்லுவேன். ஒன்று கரேஜ், இன்னொன்று எபிலிட்டி டு லேர்ன். கரேஜ் அப்படிங்கிறத கரேஜ் அண்ட் வில் பவர் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். லேர்னிங் அப்படின்றத எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் அடாப்ட் அப்படின்னு சொல்லலாம்.
கரேஜ் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ரொம்பவே தேவை. மகாத்மா காந்தி சத்தியாகிரகா அப்படின்ற கான்செப்டை முன்னெடுத்து வச்சார். இதுலேயுமே கரேஜ் இருக்குது. சத்தியாகிரகா என்ன, நம்முடைய எதிரி, அதாவது நமக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடிய ஒரு நபர், அவர் நம்ம எதிர்க்கிறார், ஆனாலும் அந்த இடத்துல நாம் கரேஜியஸாக இருக்கணும், தைரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்துலையும் நம்முடைய மாரல் பொசிஷன் தான் கரெக்ட் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த எனிமியினுடைய மைண்டையே நீங்கள் மாற்றணும். இதுதான் கரேஜ். கரேஜுங்கிறது வெப்பன்ஸ் எடுத்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபைட் பண்ணுறது மட்டும் கரேஜ் இல்லை, மென்டல் கரேஜ் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு அவருக்கு கரேஜ் ரொம்பவே முக்கியம். அப்போ கரேஜ் இதை ஒரு குவாலிட்டியாக சொல்லலாம். இன்னொரு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் அடாப்ட். சிவில் சர்வன்ட்ஸ் நிறைய ஸ்பெஷலைஸ் ரோலில் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்காங்க. சிவில் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைவர்ஸாக இருக்குது. நிறைய டொமைன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஏஜென்சிஸ் இதில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் போதும் வேகமாக லேர்ன் பண்ணணும். அவர் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கணும், மைண்டு ஓப்பனாக வைக்கணும், அவருக்கு ஈகோ இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த அடாப்டேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவரை போஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னாலும் அங்கே போய் அவர் அடாப்ட் பண்ணணும். ஒரு குடிசையில் இருக்கணும்னா கூட ஒரு சில நாட்களுக்கு இருக்கணும், மக்களுக்காக வேலை செய்யணும். ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டொமைனில் லேர்ன் பண்ண பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸை இன்னொரு டிபார்ட்மெண்ட் டொமைனில் போய் அவர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 குவாலிட்டிஸை நீங்கள் சொல்லலாம். இந்த 2 குவாலிட்டிஸ் தாண்டி வேறு சில முக்கியமான குவாலிட்டிஸையும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனசில் வச்சுங்க, இது மனசுலேருந்து சொல்லணும், மெக்கானிக்கலாக சொல்லக்கூடாது, மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது. அப்ளைடாக, ப்ராக்டிக்கலாக, வேல்யூ பேஸ்டாக, அட்மினிஸ்ட்ரேஷனை எஃபிஷியண்ட்டாக மாற்றுற மாதிரி சிவில் சர்வீசஸ்னுடைய அந்த சப்ஸ்டான்ஷியல் கோரை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஜென்ரலாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது சிவில் சர்வெண்ட் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுங்கள், பியூரோக்ராட் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணாதீங்க. சிவில் சர்வெண்ட் மக்களுக்கு சர்வ் பண்ணுறவர், அப்படி தான் நம்ம அவரை பார்க்கணும். அப்படி பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். பியூரோக்ரஸி அப்படின்றது ஒரு லார்ஜர் கான்செப்ட், அது வந்து பவர் ரிலேட்டட். பியூரோக்ரஸி அப்படின்றது பல இடங்களில் இருக்கும், கவர்மெண்ட்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எப்பயுமே பியூரோக்ராட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணாதீங்க, சிவில் சர்வெண்ட் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுங்கள். நன்றி.